கடன் அதிகமாக தமிழ்நாடு அரசு வாங்கிட்டதா சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசுக்கு நிதி ஒரு சவால் தான். அதற்கு காரணம் என்னன்னா, 2 பங்கு செலவு மாநில அரசுகிட்ட இருக்கு. மக்களுக்கு நேரடியாக தொடர்புள்ள அனைத்து செலவுகளும் மாநில அரசு செய்யணும். கல்வி, சுகாதாரம், ஊரக வளர்ச்சி, விவசாயம், சட்டம் ஒழுங்கு, பெண்கள் நலம், சமூக நலம், வயோதிகர், இது எல்லாமே மாநில அரசினுடைய பட்டியலில் இருக்குது. அவங்க மாநில அரசுடைய சப்ஜெக்ட்ஸில் உள்ள நுழைஞ்சு மூக்க நுழைச்சு அதை செய்கிறாங்க. ஓகே, அது அவங்களுக்கு தேவையில்லாத ஆணி. நமக்கு வர்றது என்னன்னா 100 ரூபாயில் 4 ரூபாய் தான் வருது. அதாவது ஜிஎஸ்டி போன பிறகு சொந்த வரி வருவாய், இந்த 3/4 பங்கு வரி வருவாய் இருக்குல்ல, ஆமாங்க சார், இது குறைஞ்சு போச்சு. வெறும் வரியை மட்டும் கொடுக்கல, ஓகே, நிதி சுதந்திரத்தையும் கொடுத்துட்டோம். பிஸ்கல் அட்டானமின்னு சொல்லுவோம். அதை கொடுத்துட்டு சரி அதுல ஏற்கனவே வந்த வருவாய் வருதான்னா அதுவும் வரல. நம்மளுடைய வரி வருவாய், நம்மளுடைய பிஸ்கல் அட்டானமி நம்மளோட இருந்ததுன்னா அந்த வளர்ச்சி நம்ம வேகமாக எடுத்திருப்போம். ஓகே, ஜிஎஸ்டிக்கு போனதுனால நம்ம வரி வருவாய் பிஸ்கல் அட்டானமியை விட்டு கொடுத்துட்டோம். வரி வருவாயும் குறைஞ்சிருச்சு. இந்த சூழல்ல தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி ரூபாய் வட்டிக்கு செலுத்துறதுலாம் சேர்த்தா 5 லட்சம் கோடி ரூபாய் நம்ம செலவு பண்றோம் பட்ஜெட். உன்னோட ஒரே வேலை விலைவாசியை கட்டுக்குள்ள வச்சு அதை ஆர்பிஐ செய்தாங்கிற கேள்வி இருக்குல்ல. அதை நீங்க மானியம்னு இழிவுபடுத்தினீங்கன்னா கான்ஸ்டியூஷன்லாம் எனக்கு அசைன் பண்றதுல தானே நான் செலவு பண்றேன். யாரோ எதிர்கட்சியில் சொன்னாங்க, நிறைய பேர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணல, கல்வி தரம் குறைஞ்சி போச்சு. உங்களுக்கு தெரியுமா, இங்கே தான் தமிழ்நாடு இன்னைக்கு இந்திய பொருளாதாரத்தோட இணைக்கப்படல, உலக பொருளாதாரத்தோட இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கார்லேஷன் போட்டு காட்டுறாங்க. அந்த சட்டப்படி உங்கள் ஒட்டுமொத்த கடன் மாநில அரசாக இருந்தால் அவங்களுடைய ஜிஎஸ்டிபியில் 20% இருக்கணும், ஒன்றிய அரசாக இருந்தால் 40% இருக்கணும். அதே மாதிரி நிதி பற்றாக்குறை வருஷத்துக்கு இது 1 லட்சம் கோடி ரூபாய் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததையும் இப்போ 1 லட்சம் கோடி ரூபாயும் நீங்கள் ஒப்பிடவே முடியாது. தெரியவே தெரியாத மாதிரி அப்போ 5 லட்சம் கோடி ரூபாய் இருந்தது, இப்போ 9 லட்சம் கோடி ரூபாய் ஆயிடுச்சுன்னா அது ரெண்டும் ஒப்பிடவே முடியாதே. நம்ம கடன் வாங்க போகிறோம், நம்ம கட்ட போகிறோம், வட்டி நம்ம கட்ட போகிறோம், அவங்க எதுவும் கொடுக்க போகிறல, அனுமதி மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கு எப்படி நான் அந்த சீலிங்கை தாண்டி கடன் வாங்கிட முடியும்? வணக்கம் நண்பர்களே, இது நியூஸ் டேம். தற்போது தமிழகத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து விரிவாக நம்மோடு பேச இருக்கிறார் பொருளாதார அறிஞர் திரு ஜோதி சிவஞானம் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ தமிழ்நாட்டில் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆளும் கட்சி, அதன் கூட்டணி கட்சிகள் அதை வரவேற்று பல்வேறு விதமான அறிக்கைகள் சொல்லிட்டு இருக்காங்க, சிறப்பான பட்ஜெட்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் வழக்கமாக எப்போதுமே தமிழக பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது இங்கே மட்டும் இல்லை, எந்த மாநிலத்திலும் அல்லது தேசிய அளவில் தாக்கல் செய்யும்போது எதிர்க்கட்சிகள் பல்வேறு விமர்சனங்கள் வைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. அப்படி தான் அவங்களும் இப்போ தொடர்ந்து இதுக்கான பட்ஜெட் மேலே விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு பொருளாதார அறிஞராக இந்த பட்ஜெட் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நேரடியாக ஆரம்பிச்சிட்டனால விமர்சனத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம். ஓகேங்க சார். இந்த விமர்சனம் கடன் அதிகமாக தமிழ்நாடு அரசு வாங்கிட்டதா சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசுக்கு நிதி ஒரு சவால் தான். நிதி நிலைமை அதற்கு காரணம் என்னன்னா, ஒன்றிய அரசிட்டிருந்து நமக்கு வரக்கூடிய வரி பகிர்வும் கிராண்ட்ஸும் நம்ம ஒட்டுமொத்த வருவாயில் 24 ரூபாய். 100 ரூபாய் நமக்கு வருவாய்னா அதில் 24 ரூபாய் தான் அவங்கள்ட்ட நம்ம வாங்குவோம். மீதி அதே சமயம் வடக்கு இருக்கிற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 75 ரூபா வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றிய அரசனுடைய இது இருக்குது, கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இந்த குறைந்த வரி வருவாயை வச்சுக்கிட்டு, உதவியை வச்சுக்கிட்டு அது நமக்கு லெஜிட்டிமேட்டாக வர வேண்டியது. அதாவது நம்ம அந்த 3 பட்டியல் இருக்கு இல்லையா, மாநில பட்டியல், ஒன்றிய பட்டியல், பொது பட்டியல். அதில் மாநில பட்டியலில் உள்ள செலவு பொறுப்புகளுக்கு தான் அதிகமாக செலவு தேவைப்படுது. 3ல் 2 பங்கு செலவு அதுக்கு தான். ஓகே. அதனால தான் ஆனால் வரி வருவாய்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுகிட்ட 3ல் 2 பங்கு வரி வருவாய் ஒன்றிய அரசுகிட்ட இருக்கு. ஓகே. அதனால் செலவு 1 பங்கு தான். 2 பங்கு செலவு மாநில அரசுகிட்ட இருக்கு. மக்களுக்கு நேரடியாக தொடர்புள்ள அனைத்து செலவுகளும் மாநில அரசு செய்யணும். கல்வி, சுகாதாரம், ஊரக வளர்ச்சி, விவசாயம், சட்டம் ஒழுங்கு,
லோக்கல் கவர்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குடிநீர், இது அனைத்துமே பெண்கள் நலம், சமூக நலம், வயோதிகர், இது எல்லாமே வந்து மாநில அரசு மாநில அரசுடைய பட்டியலில் இருக்குது. ஓகே, இல்லை மத்திய அரசும் அதுக்கான நிதி ஒதுக்குறாங்க, பட்ஜெட் தாக்கல் அதை நான் சொல்கிறேன். அது வந்து அவங்க வந்து மாநில அரசுடைய சப்ஜெக்ட்ஸில் வந்து உள்ள நுழைஞ்சு மூக்க நுழைச்சி அதை செய்கிறாங்க. ஓகே, அது அவங்களுக்கு வந்து தேவையில்லாத ஆணி இருந்தாலும் வந்து அதை செய்கிறாங்க. அதை நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த கடனுக்கு வந்துடும் முதல்ல. ஓகே, இந்த கடனுக்கு வந்து தமிழ்நாட்டு அரசுக்கு இவ்வளோ பொறுப்பு இருந்தும் அதற்கான நிதி ஆதாரங்கள் குறைவாக இருக்குது. ஓகே சார். ஸோ ஏன்னா நம்மள்ட்ட கொடுத்துருக்கிற நிதி ஆதாரமே வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 1/3 பங்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு மாநிலங்களுக்கு ஒட்டுமொத்தத்தில். ஓகே, அதில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறது இன்னும் குறைவாக கிடைக்குது அதுக்குள்ளே. ஏன்னா நம்ம வளர்ந்த மாநிலங்கிறதுனாலையும் மக்கள் தொகை கட்டுப்படுத்திட்டோங்கிற ஒரு காரணத்தினாலையும் நமக்கு பிரித்து கொடுக்குற பங்கு மிக மிக குறைவாக இருக்குது. ஓகே, இப்போது நம்ம வந்து இப்போ எவ்வளோ ஒன்றியத்துக்கு நம்ம வந்து வரி வருவாயாக வந்து நாட்டுக்கு நம்ம அளிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபியில் வந்து நம்மளுடைய பங்களிப்பு வந்து 10% மேலே. ஓகே, ஸோ குறைந்தது வந்து எவ்வளோ மாநிலங்கள் இருக்குங்க? ஒரே ஒரு மாநிலம் 10% மேலே கொடுக்குதுன்னா, பட் நமக்கு வர்றது என்னன்னா 100 ரூபாயில் 4 ரூபாய் தான் வருது. நிதிக்குழு வந்து பை டிஃபால்ட் 4 ரூபாய் தான் தருது. கிராண்ட்ஸ் எல்லாம் எதுவும் வந்து அதிகமாக கொடுக்கறது இல்லை. ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்து நமக்கு 100 ரூபாய் வருமானம்னா செலவில் பார்த்தீங்கன்னா 13 ரூபாய் என்னமோ தான் நமக்கு வருது. ஓகே, நம்ம ஒட்டுமொத்த செலவு 13 ரூபாய் தான் ஒன்றிய அரசுட்டு இருந்து பெறோம். அதையும் இப்போதைக்கு இன்னைக்கு உள்ள சூழலில் வந்து இழுபறியாகி ஏற்கனவே ஒத்துக்கிட்ட அந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமுக்கு வந்து தரமாட்டேன்னு சொல்றது, புதிய கண்டிஷன்ஸை போடுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அடிப்படையில் வந்து மாநில, அதாவது ஜிஎஸ்டி போன பிறகு சொந்த வரி வருவாய், இந்த 3/4 பங்கு வரி வருவாய் இருக்குல்ல, ஆமாங்க சார், இது குறைஞ்சி போச்சு. இது வந்து நமக்கு 14% வளர்ந்துகிட்டு இருந்தது. அந்த வளர்ச்சி விகிதம் இல்லை ஜிஎஸ்டிக்கு முன்னாடி. நம்ம ஜிஎஸ்டிக்கு போறதுக்கு நம்மள்ட்ட இந்த வரி வருவாயை கொடுக்குறோம். ஓகேங்க சார். கொடுத்துட்டு ஜிஎஸ்டிக்குள்ளே போகிறோம். அந்த வரி வருவாய் வந்து நமக்கு வந்து ஒரு சுதந்திரத்தின் நிதி சுயாட்சியும் கொடுத்துது. அதை நம்ம உயர்த்தலாம், குறைக்கலாம், விரிவுபடுத்தலாம். அந்த ஒரு சுதந்திரம், நிதி சுதந்திரத்தையும் சேர்த்து கொடுத்துட்டோம். வெறும் வரியை மட்டும் கொடுக்கல, நிதி சுதந்திரத்தையும் கொடுத்துட்டோம். ஃபிஸ்கல் அட்டானமின்னு சொல்லுவோம். அதை கொடுத்துட்டு சரி, அதில் ஏற்கனவே வந்த வருவாய் வருதான்னா அதுவும் வரல. ஏற்கனவே 5 ஆண்டுக்கு நம்ம கொடுக்குறப்ப 17 கொடுத்தோம் இல்லைங்களா, 17க்கு முன்னாடி ஒரு 5 ஆண்டுக்கு வந்து அது எப்படி வளர்ந்து வந்திருக்குன்னு பார்த்தா சராசரியா ஆண்டுக்கு 14% வளர்ந்து வந்திருக்குது அதனுடைய வளர்ச்சி. அதே வளர்ச்சி இருந்தா பரவாயில்ல, அதுல குறைஞ்சா நாங்க வந்து நிவர்த்தி காம்பன்சேட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. 5 வருஷத்துக்கு பண்ணாங்க, குறைஞ்சிது. அதுக்கப்புறம் பண்ண முடியாதுட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து முன்னாடி பழைய சிஸ்டத்துல இருந்தா நம்ம 14% வளர்ந்துருக்கும். இப்போ வந்து அது 11%, 12% இது மாதிரி தான் வந்து வளர்ச்சி. அந்த 3% துண்டு உள்ளது. ஆமா, இல்லை நம்மளுடைய வரி வருவாய், நம்மளுடைய ஃபிஸ்கல் அட்டானமி நம்மளோட இருந்ததுன்னா அந்த வளர்ச்சி நம்ம வேகமாக எடுத்திருப்போம். ஜிஎஸ்டிக்கு போனதுனால நம்ம வரி வருவாய், ஃபிஸ்கல் அட்டானமியை விட்டு கொடுத்துட்டோம். வரி வருவாயும் குறைஞ்சிருச்சு. இந்த சூழல்ல வந்து தமிழ்நாடு அரசு வந்து கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி ரூபாய் வட்டிக்கு செலுத்துறதுலாம் சேர்த்தா 5 லட்சம் கோடி ரூபாய் நம்ம செலவு பண்றோம் பட்ஜெட். ஆண்டுக்கு ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் 50 லட்சம் கோடி ரூபாய். இப்போ 25-26க்கு சொல்றாங்க. அதுல 10% பண்றோம் ஒரே ஒரு மாநிலம். இது அத்தனையும் பெரும்பாலும் நம்ம முயற்சியில பண்றோம், நம்மளுடைய சொந்த முயற்சியில பண்றோம். இதுதான் காரணம் இல்லைங்க. இல்ல முதல் அது வந்து கடன் அதிகமாங்கிற கேள்வி இருக்குல்ல. நான் நிதி சூழல சொல்றேன், நமக்குள்ள வருவாய், ரெவென்யூ 2 சைடையும் பார்க்கணும். 2 சைடையும் உள்ள சிக்கல் சொல்றேன். வருவாய் சைடுல இது மாதிரி வந்து செல்ஃபா பிஸ்கலா வந்து நமக்குன்னு சுயமான இது வந்து குறைஞ்சு போயிடுச்சு. இவங்க பங்கு குறைஞ்சி போயிருக்குது. ஸோ இந்த சூழல்ல செலவுன்னு பார்த்தீங்கன்னா மாநில பட்டியலில் உள்ள நான் சொன்ன மாதிரி 3/2 பங்கு செலவு பொறுப்பு மாநிலங்களுக்கு இருக்காது, தமிழ்நாடுக்கும் பொருந்தும். இன்ஃபேக்ட் தமிழ்நாடு அதுக்கு நிறைய செய்யுது. மற்ற மாநிலங்களை காட்டிலும் சமூகத்துறைகள், வளர்ச்சிக்கான டெவலப்மெண்ட் செக்டார்னு சொல்லுவோம், அது அனைத்தும் வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்குது. கல்வி, சுகாதாரம், இதெல்லாம். ஸோ அதற்கு நம்ம செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குது. ஒரு மாநில பட்ஜெட்டை, இப்போ ஒன்றிய பட்ஜெட்டை நீங்கள் எப்படி எவாலுவேட் பண்ணுவீங்க?
ஒட்டுமொத்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அது உதவுதா ம், அப்படின்னா முதலீட்டு செலவு அதிகமாக பண்ணணும், ம், கடன் குறைச்சி வாங்கணும். ம், விலைவாசியை கட்டுப்படுத்துதா, அதுக்கும் கடனை குறைச்சி வாங்கணும் இல்லையா? அதே மாதிரி வேலை வாய்ப்புகளை உருவாக்குதா, ம், இதெல்லாம் தான் வந்து நோக்கம். ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்டோட நோக்கம்னு சொல்லும்போது மேக்ரோ அப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். இதெல்லாம் அது வந்து சரி பண்ணுறதுக்கு உயர்த்துறதுக்கு உதவுதான்னு தான் பார்க்கணும். விலைவாசியை குறைக்க உதவுதா, வளர்ச்சியை ஊக்குவிக்க உதவுதா, வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவுதான்னு தான் ஒன்றிய பட்ஜெட்டை பார்க்கணும். ஓகே, மாநில பட்ஜெட்டை எப்படி பார்ப்பீங்க? மாநில பட்ஜெட் வந்து இது மாதிரி சமூகத்துறைக்கு ம், ஸ்டேட் லிஸ்ட்டில் உள்ள மாநில பட்டியலில் உள்ள சப்ஜெக்ட்ஸுக்கு எல்லாம் அந்த மாநிலம் போதுமான செலவு பண்ணுதா? ம், ம், ம். ஏன்னா அந்த பொறுப்பு தான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கு. ஓகே. புரியுதுங்களா? இப்ப இந்த விலைவாசி கட்டுப்பாடுங்கிறது நம்ம மாநில அரசு பொறுப்பு வருமா சார், கிடையாது. இல்ல மத்திய அரசு வருமா சார்? மத்திய அரசுங்க, அதுவும் குறிப்பாக வந்து அதுக்குன்னு இண்டிபெண்ட்டாக ஆர்பிஐ உருவாக்கியிருக்கோம். ஓகே. முழு பொறுப்பு ஆர்பிஐக்கு. ம், ஆர்பிஐட்ட கொடுத்தது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து நம்ம லெஜிஸ்லேஷன் மூலியமா வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ம், நீ வந்து விலைவாசியை இதுக்குள்ள கட்டுக்குள்ள வச்சுக்கணும், 4% வச்சுக்கணும் ம். அப்படின்னு எங்க அவரு ஆனா இப்ப விலைவாசி கடுமையா ஏறி இருக்கா இல்ல சார்? அதான் எல்லா சொல்றேன், பக்கமும். ஆர்பிஐ வந்து அட்டானமஸ். ம், அதுக்கு அட்டானமஸ்ன்னு யாரு சொன்னது? ஒன்றிய அரசு தான் சொல்லுது. ம். நீ வந்து அட்டானமஸ், சாரி, என் கண்ட்ரோல்ல கூட இருக்காது, இருக்காது. ஓகே. தன்னிச்சையா. என் கண்ட்ரோல்ல கூட இருக்காது. அந்த அளவுக்கு அது முக்கியம். ம், உன்னோட ஒரே வேலை விலைவாசியை கட்டுக்குள்ள வச்சுக்கணும். ம், ம், அது ஆர்பிஐ செய்தாங்கிற கேள்வி இருக்குல்ல. ம். இன்னைக்கு இல்ல விலைவாசி இன்னைக்கு இல்ல. கட்டுப்பாடு இல்ல. ம், தொடர்ந்து இல்ல, 5 வருடமா விலைவாசியை கட்டுக்குள்ள வைக்கல. ம், அது வந்து 4% ஒட்டி இருக்கணும். +or-2 இருக்கலாம். ம், 2 குறைவா இருக்கலாம், 2 அதிகமா இருக்கலாம். ம். அந்த பிளஸ் ஹையர் எட்ஜ்லயே 6லயே வந்து தொடர்ந்து இது உணவுப் பொருட்கள் 2 இலக்கத்துல இருந்தது. ஓகே. உணவுப் பொருளோட விலைவாசி. ம், அதனாலதான் வட்டி விகிதத்தை தொடர்ந்து உயர்த்தியே வச்சிருக்காங்க. ம், ம். இன்னைக்கு குறைஞ்சிருச்சுக்கிறாங்க. ஆனா விலைவாசி குறையில நம்ம கண்ணுக்கு முடியும், நம்ம அனுபவத்துல இருக்கு. ம், இல்லையா, நம்ம இருக்கு. பாக்குறோம். ஆனா ஏறிட்டே அவங்க இருக்குது. வந்து புள்ளி விவரத்துல வந்து விலைவாசியை குறைச்சிட்டு தான் காட்டுறாங்க. ம், ம். அது எப்படின்னு தெரியல. இல்ல சராசரி சாதாரண மனிதன் பணம் கிட்டத்தட்ட சராசரி ஆமா மனிதன் ஆமா பணம் இங்க எப்படி இருக்கு? பாருங்க. சோ இது முழுக்க ஒன்றிய அரசினுடைய பொறுப்பு. அதே Okay. மாதிரி நீங்க மாநில பட்ஜெட்டை எவாலுவேட் பண்ணும்போது ம், கல்வி, சுகாதாரம், குடிநீர், சாலை, போக்குவரத்துன்னு இது மாதிரி அடிப்படை சமூக நலம், பெண்கள் நலன், இதெல்லாம் தான் உங்க ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்குது. இந்த ம், லிஸ்ட்டை ம். ஒரு தடவை படிங்க. ம், அதற்கு நீங்க செலவு பண்றீங்களாங்கிறது தான் பார்க்கணும். உங்க பட்ஜெட் நான் எப்படி எவாலுவேட் பண்ணுவேன்? ம். உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்க பணிக்கு வந்து நீங்க போதுமான செலவு பண்றீங்களா? அந்த இது இருக்கு. அப்படிதானே பார்க்கணும். ம், ம். அப்படி பார்த்தா தமிழ்நாடு பட்ஜெட் நம்பர் 1 பட்ஜெட்டுங்க. ஓகே. தமிழ்நாடு பட்ஜெட்ல ஒட்டுமொத்த இந்த செலவுல, நான் சொன்ன செலவுல 55லிருந்து 60% இந்த துறைகளுக்கு தான் செலவு பண்றாங்க. ம், ம், ம். நீங்க மானியம்னு இழிவுபடுத்துனீங்கன்னா, ம், ம், கான்ஸ்டியூஷன்ல எனக்கு அசைன் பண்றதுல தானே நான் செலவு பண்றேன். ம், ம். எனக்கு இந்த பணி அசைன் பண்ணப்பட்டிருக்கு, அதுக்கு தானே நான் செலவு பண்ணும். வேற எதுக்கு பண்ணுங்கிறீங்க? அப்போ ம், ம். இதுக்கு பண்ணாம வேற எதுக்கு நான் பண்ணும்? இப்ப நம்ம கல்விக்குன்னு வந்துட்டா சார், கல்விக்கு கிட்டத்தட்ட இப்போ 45,000 கோடி கிட்ட ஒதுக்கியிருக்காங்க, உயர்கல்வியோட சேர்த்து 52,000 கோடி கிட்ட ஒதுக்கியிருக்காங்க. ஆனா படித்து முடித்ததுக்கு பிறகு அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது ஒரு பெரிய கொஸ்டின் ஆகுது இல்ல, சார். நான் அதான் சொல்றேன், அது வந்து ஒரு லார்ஜர் கொஸ்டின். ம், அது வந்து ஒரு லார்ஜர் கொஸ்டின். நான் சொன்ன மாதிரி அது வந்து ஒன்றிய அரசுடைய பொறுப்பு. ஓகே. இங்கே பாருங்க, இல்ல அதுக்கு மாநில அரசு வேலைவாய்ப்பு- பொறுப்பு இல்ல, இருக்கு. மாநில அரசுக்கு வந்து பொறுப்பு இருக்கு. ஏன்னா என்னன்னா நம்ம வளர்ச்சி- கல்வி நல்லா கொடுத்துட்டோம், எல்லாத்தையும் எஜுகேட் இல்ல, அதான் நீங்க நினைக்கிறீங்க அது மாதிரி இருக்குன்னு. இப்போ வந்து வேலைகள்லாம் கிடைச்சிட்டு இருக்குது. ம், என்னன்னா இதுல வந்து நான் இதான் சொல்லல, ம், கல்வியில வந்து ரெண்டு விதமான பலன் இருக்கு. ம், ஒன்று வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ, ம். தி வேல்யூ இன் இட் செல்ஃப். ஓகே சார். இன்ஸ்ட்ருமெண்டல் வேல்யூ. ம், இன்ஸ்ட்ருமெண்டல் வேல்யூங்கிறது அதை பயன்படுத்தி நான் இன்னொன்று அடைவேன். ம், 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 ம். இங்கே பாருங்க, நான் வந்து உயர்கல்வி பெற்றிருக்கேன், ம், அது எனக்கு மகிழ்ச்சி, பெருமை. ம். என் தந்தையோ என்னுடைய மூதாதையர்களோ படிக்கல, அதை ஒப்பிடும்போது நான் படிச்சுட்டேங்கிறதே வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய பெருமை. நிறைய முதல் தலைமுறை மகிழ்ச்சி. பட்டதாரிகள் ஆமா, வெளில வந்துட்டு இருக்காங்க. அந்த பெருமை எனக்கு இருக்கு. ம், இன்ஸ்ட்ருமெண்டல் வேல்யூ, அதன் மூலியமா எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா ம், அது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி. ம், இன்னைக்கு வந்து அன்எம்ப்ளாயபிலிட்டின்னு ஒன்று இருக்குது ம். இல்லையா? எஸ். இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து அந்த ஸ்கில் தேவை. ம், அந்த ஸ்கில் வந்து எவ்வளோ பேர் இருக்குது? ம். ஒன்று. அது ஒரு இடைவேளை இருந்துட்டே இருக்கு சார் எங்க தமிழகத்துல. அதான், அது மாணவர்கள் தானே முன்னாடி வரணும். ம், மாணவர்கள் தானே அந்த கேப்பை ஃபில்அப் பண்ணணும். ஓகே. எல்லாத்துக்கும் அரசு என்ன செய்ய முடியும்? இங்கே பாருங்க, அரசு வந்து கல்வி நிறுவனங்கள் ஓப்பன் பண்ணலாம், ம்,
இப்போ ஸ்கில் அந்த நான் முதல்வன் திட்டம்லாம் இருக்காங்க. கூட ம். பண்றாங்க. ம். ஸ்டில் வந்து நீங்க ஓடணும்ல, ம். நீங்க முயற்சி எடுக்கணும்ல. ம். ஒண்ணு. ரெண்டாவது இந்த டெக்னாலஜிலாம் மாறிட்டு வருது. எஸ் சார். முன்னாடி வந்து பிபிஓலாம் வச்சிருந்தோம் இல்லைங்களா? இப்போ இன்னைக்கு வந்து ஏஐ வந்துட்டதுனால பிபிஓ ஒர்க்கெல்லாம் வந்து ஏஐ பண்ண ஏஐயே ஆரம்பிச்சிருச்சு. பண்ண ஆரம்பிச்சிருது. ம். இப்போ இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு? ம். இதெல்லாம் இயற்கையா நடக்கிற டெவலப்மெண்ட்ஸ்ல. ஓகே. இல்ல அதுக்கு அரசுக்கும் பொறுப்பு இல்ல இருக்கு. இருக்கு. அதான் நான் சொல்ல வரேன். இங்க பாருங்க. ஸோ வேலை கிடைக்குது, ஹை எண்ட்ல கிடைக்குது. இப்போ வந்து குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்னு சொல்றாங்க. ம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் சார். ம். அது வந்து தமிழ்நாட்டுல அதிகம். ம். ஏன்? ம். ம். இங்க நீங்க அந்த வேலை இல்லைங்கிறீங்க. ஓகே. இங்க தமிழ்நாட்டுல எதுக்கு வந்து அதாவது மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அவங்களோட பேக் ஆஃபீஸஸ் இங்க ஒர்க் ஓப்பன் பண்ணி அவங்களோட உலகம் ஃபுல்லா உள்ள அவங்க ஆஃபீஸஸ்ல உள்ள ஒர்க் எல்லாம் வந்து இங்க பண்றாங்க. ம். 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 இது வந்து குறிப்பிட்ட இடங்கள்ல பண்றாங்க. ஹைதராபாத்ல பண்றாங்க, பெங்களூர்ல பண்றாங்க, தமிழ்நாட்டுல சென்னை, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் கூட இருக்குது. இது வந்து இந்தியாவில் 1800 ஜிசிசி இருக்குது. அதுல வந்து 350 என்னமோ தமிழ்நாட்டுல இருக்கு. 20% தமிழ்நாட்டுல இருக்கு. எதுக்கு இருக்கு? ஓகே. குவாலிஃபிகேஷன் இருக்கு. இங்க டேலண்ட்ஸ் இருக்கிறதுனால, ஓகே. மல்டி ஃபேசட்டட் டேலண்ட்ஸ் இங்க இருக்கிறதுனால. ம். ம். இப்போ யாரோ எதிர்க்கட்சியில சொன்னாங்க நிறைய பேர் வந்து ஐஏஎஸ் பாஸ் பண்ணல, கல்வி தரம் குறைஞ்சு போச்சுன்னு. ம். 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 உங்களுக்கு தெரியுமா? இங்கே தான் வந்து ஜிஆர்இ எழுதி கிராஜுவேட் ரெக்கார்ட் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து அமெரிக்காவில் யூரோப்பில் படிக்கிறதுக்கு உயர்கல்விக்கு வந்து அந்த வந்து என்ட்ரன்ஸ் மாதிரி அது வந்து ஜிஆர்இ எக்ஸாம். அதுக்கான சென்டர் வந்து எழுதுறதுக்கு நிறைய மேக்ஸிமம் சென்டர் இருக்கிறது சென்னையில் தான். சென்னையில தான். ஓகே. ம். தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம்? ம். ம். டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி ஐஏஎஸ் கிடையாது. ஐஏஎஸ் ரைட்டு, மகிழ்ச்சி, அது வந்து இந்தியா உள்ள இருக்கிறது. ஒரு அதிகாரம், ப்ரெஸ்டீஜியஸ் இதெல்லாம். பட் மாணவர்கள் அதுக்கு மேலே ஆஸ்பயர் பண்ணுறாங்க. ம். ஸோ இங்கே ஜிஆர்இக்கு வந்து அதிகமான சென்டர் இருக்குன்னு அதுக்கு என்ன அர்த்தம்? இங்கே நிறைய பேர் அதை எழுதுறாங்கன்னா தான் அர்த்தம். நிச்சயமா சார். அப்போ அவ்வளோ பேர் ஆஸ்பயர் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். ம். ம். அமெரிக்கன் கன்சுலேட்டில் போய் பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்க விசா கேட்டு. ம். ஸோ என்னுடைய முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து அது மாதிரி எழுதி படிக்கிறதுக்கு, வேலை செய்கிறதுக்கு வெளியே போயிடுறது. ம். ஸோ இந்த பிரைட் பெஸ்ட்டு டேலண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருந்தெல்லாம் ஃபஸ்ட்டு அதில் ஃபில்டர் ஆகிடுது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஐஐடி, ஐஐஎம்னு, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜஸ், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்டு, கடைசி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சுட்டு வர பையன் தான் வந்து சிவில் சர்வீஸுக்கு வராங்க. இவ்வளோ லேயர்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஃபில்டர் ஆகிட்டு இதில் எதுவுமே இல்லைங்கிறப்ப தான் வந்து அந்த பையன் வந்து அதுக்கு வரான். ஓகே. அவன் எவ்வளோ சின்சியராக பண்ணுறாங்கிறதுக்கு நிறைய கேள்வி இருக்குது. ஸோ வேலை வாய்ப்பு ஒரு தனி இது. நீங்கள் சொன்னீங்க சர்வீசஸ் செக்டார். சர்வீசஸ் செக்டாருங்கிறது வந்து வெறும் ஐடி எனேபிள்டு சர்வீசஸ் மட்டும் இல்லை. எனக்கு உற்பத்தி இல்லை, அதெல்லாம் ஐடி எனேபிள்டு சர்வீசஸ் மட்டும் சர்வீசஸ் செக்டார் கிடையாது. பேங்கிங், இன்சூரன்ஸ், ட்ரேட், ஹோட்டல்ஸ், இது எல்லாமே வந்து சர்வீஸ் செக்டார் தான். அதில் ஐடி காம்பனண்ட் ரொம்ப சொற்பம் தான். ஓகே. அதில் சேலரி அதிகம், நீங்கள் சொன்ன மாதிரி வேலை வாய்ப்பு குறைவு. பட் இதெல்லாம் வந்து இப்போ கிக் எக்கானமி சொல்கிறாங்க. இதெல்லாம் இன்ஃபார்மல் எக்கானமி. இதுலலாம் நிறைய சர்வீசஸ் இருக்கு. ஓகே சார். எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், டாக்டர், லாயர், இதெல்லாம் சர்வீசஸ் தானே. டீச்சர், மீடியா, எல்லாமே எல்லாம் சர்வீசஸ் தான். ஸோ அதனால இது மாதிரி சர்வீசஸ் நிறையா இருக்குது. இன்னொன்று நம்ம சர்வீசஸை ஏற்றுமதி பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து பட் ஒரு பிரச்சனை என்னன்னா, நமக்கு வந்து இந்த சர்வீசஸ் வந்து இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங்கும் அதிகமாக வளர்ந்துருந்ததுன்னா இன்னும் வந்து அது வந்து குவாலிட்டி டிமாண்ட், குவாலிட்டி ஜாப்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரை வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்லி நிறைய முயற்சி எடுத்தாங்க. ஒன்றிய அரசு வந்து நிறைய முயற்சி எடுத்து மேக் இன் இந்தியான்னு ஆரம்பிச்சு பிஎல்ஐ கொடுத்தாங்க, ஆத்ம நிர்பர்னு திட்டம்லாம் அறிவித்தாங்க. இருந்த போதும் வந்து அதை வந்து 1/4 பங்கு உயர்த்தணும் ஜிடிபிலன்னு அவங்க எடுத்த முயற்சி இது வரைக்கும் நடக்கல. 17% தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு 24% உயர்த்திருக்கு. அண்மையில் வந்து அது அதிகமாக உயர்ந்திருக்குது. ஸோ 24% இண்டஸ்ட்ரி ஆஸ் ஏ ஹோல், கன்ஸ்ட்ரக்ஷன் மற்ற இதெல்லாம் சேர்ந்து வந்து இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். செகண்டரி செக்டார்னு சொல்லுவோம். பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார். செகண்டரி செக்டார் வந்து 33% நம்ம ஜிஎஸ்டிபியில். ஸோ அதை வந்து உயர்த்துறதுக்கு, வேகப்படுத்துறதுக்கு தான் வந்து அரசு வந்து இந்த இன்வெஸ்டார் மீட் பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இதற்கு முன்னாடி வந்து சில கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருந்தது. என்னென்னா, முதலமைச்சரை மீட் பண்ண முடியல. முன்னாடி உங்களுக்கு நினைவு இருக்கும், ஜெயலலிதா இருந்ததுலாம் வந்து லீடர்ஷிப் அக்சஸ் இல்லை, அதனால நாங்கள் மற்ற மாநிலங்களுக்கு போகிறோம் அப்படின்லாம் இருந்து. இன்னைக்கு அது மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. தே ஆர் ஈஸிலி அவைலபிள். தே ஆர் கோயிங் ஆஃப்டர் தம் அண்ட் இன்வைட்டிங் தம். ஸோ அது மாதிரி ஒரு ப்ரோ இதாக வந்து அதனால தான் நிறைய முதலீடுகள் வருது.
அரசு வந்து நீங்கள் சொன்னீங்களே இலவசம்னு, அது மாதிரி சமூகத்துறைக்கு செலவு பண்ணதனுடைய பலன் தான் இன்னைக்கு வந்து ஜிசிசி இங்கே ஏன் அவ்வளோ அதிகமாக இருக்குன்னா, அந்த ஹியூமன் கேபிட்டல், ஹியூமன் டெவலப்மெண்ட் இங்கே வந்து உயர்ந்திருக்குது. HDI இண்டிகேஷனில் பாருங்க, இந்தியாவில் ஓகே தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. அமர்த்திய சென் வந்து அன்சர்டன் க்ளோரி, நிச்சயமற்ற பெருமைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அது தமிழ்நாட்டில் உள்ள இந்த சோஷியல் செக்டார் டெவலப்மெண்ட்டோட வெற்றியை வந்து சுட்டி காட்டுறாரு. சைனா இது மாதிரி வளர்ந்த நாடுகளோட ஒப்பிட்டு காட்டுறாரு. இங்கே வந்து இன்னொரு இதை யூபி எடுத்து எந்த தூரம் எக்ஸ்ட்ரீமாக இருக்குங்கிறத வந்து அந்த போலரைசேஷனை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு. இன்னைக்கு அதை வந்து செய்கிறாங்க. நம்ம எக்கனாமிக் சர்வே அதையே வந்து இன்னைக்கு நம்மளே அதை செய்கிறோம். என்னன்னா, இந்தியா வந்து தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வந்து இந்திய பொருளாதாரத்தோட வந்து இணைக்கப்படல, உலக பொருளாதாரத்தோட இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கார்லேஷன் போட்டு காட்டுறாங்க. அது என்னன்னா, இந்த மேனுஃபேக்சரிங் செக்டாரும் சர்வீஸ் செக்டாரும் இங்கே காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரியாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஏற்றுமதி இங்கேருந்து நிறைய நடக்குது. இப்போ சிப்ஸுக்கெல்லாம் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அது ஹை எண்ட் ஸ்கில்ஸு. நம்ம மாணவர்கள் அதுக்கு தயார்படுத்திக்கிட்டாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்வி இல்லையா? டைம்ஸ் ஆஃப் இந்தியா சர்வே பண்ணானே, எங்கே பாருங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, ப்ராப்ளம் இஸ் அன்எம்ப்ளாயபிலிட்டி. ஓகே, why should I employ you? It is your responsibility to demonstrate that you have such and such a skills. அது மாதிரி எனக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஐ எம் ஹாப்பி. நான் உங்களை ரெக்ரூட் பண்ணுறதுல எனக்கு எந்த கன்சர்ன்ஸ் இல்லை. அதே மாதிரி ப்ரைவேட் வந்து ஃபில்டரிங் சிஸ்டம் வச்சுருக்கான். அவன் வந்து என்ட்ரன்ஸ் அது இதுன்னு வந்து இந்த டெஸ்டிங் இதெல்லாம் ஹெச்ஆர்எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பக்காவாக வந்து உங்களை எவாலுவேட் பண்ணிடுவோம். ஸோ கல்வி இப்போ அதுக்கு தகுந்தாப்புல இருக்கணும் இல்லை சார்? நமக்கு என்னன்னா இருக்கணும். இங்கே பாருங்க, பட் வந்து வைட் ஸ்ப்ரெடாக கல்வி கொடுத்துருக்கோம்ல. கல்வியே இல்லாமல் பீகாரில் இருக்கான் 13% ஜிஆர் இல்லைங்களா? நிச்சயமா அந்த இடைவெளி நிரப்புறதுக்கு மாதிரியான அப்டேஷனோட ஒரு கல்வி இல்ல. அதான் அது வந்து எல்லாமே அரசு கிட்ட பொறுப்பு இருக்கா? ஓகே, அரசு செய்யுது. இது மாதிரி டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி எல்லாமே மாறிட்டு இருக்குது. கண்டினியூஸ் ஃப்ளக்ஸ். அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்காங்க. கொள்கைகள் பாலிசியும் அறிவிச்சிட்டு இருக்காங்க. மாணவர்கள் மாறணும்ல. எவ்வளோ நம்ம பையங்க வந்து இன்னைக்கு வந்து ஏஐல வந்து தரவா இருக்கா சொல்லுங்க. டேட்டா சயின்ஸுக்கு, ஏஐக்கு, மெஷின் லேர்னிங்ஸ்லாம் வந்து அவ்வளோ டிமாண்ட்ஸ் இருக்குது. இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்லாம் வந்து இன்டர் டிசிப்ளினரி, மல்டி டிசிப்ளினரி டேலண்ட்ஸ்லாம் வந்து இம்மீடியட்டாக எடுத்துக்கிறாங்க. நோ சேலரிஸ், நோ பார். ஓகே சார், தே ஆர் வில்லிங் டு பே எனி இது. பட் சில்ட்ரன் ஷுட் பி ப்ரிப்பேர்ட் இல்லை. அதுக்கு கான்ஸ்டன்ட்டாக ட்ரெயின் ஆகணும். அடுத்தது கடனுக்கு வரேன். கடனை பொறுத்த வரைக்கும் இந்த ரூபாயில சொல்லி இல்ல ரூபாயில சொல்லி கிரிட்டிசைஸ் பண்றாங்க. சாதாரண ஒன்றும் தெரியாதவங்க சொன்னா கூட பரவாயில்ல. எதிர்கட்சியில் இருக்க தலைவர்கள் வந்து அது மாதிரி சொல்றாங்க. எங்கே பாருங்க, அது ஏற்கனவே பட்ஜெட் போட்டவங்கலாம் சொல்றாங்க. நீங்க பட்ஜெட் போடும்போது உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம ஒரு சட்டம் ஏற்றுங்க. 2003 வந்து இங்க ஏற்றணும். 2004 வந்து ஜெயலலிதா மாநிலங்களும் அதே சட்டத்தை அமல்படுத்தணும். ஒன்றிய அரசு ஏற்றுச்சு அந்த சட்டம். ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு சொல்லி, FRBMனு ஒரு ஆக்ட். அந்த ஆக்ட் வந்து 2003 நம்ம அமல்படுத்தணும். ஒன்றிய அரசு பண்ணிச்சு. மாநில அரசு எல்லாம் அதை ஏற்றுக்கிட்டு அதையும் மாநில அரசும் பண்ணாங்க. அதுக்கான ஒரு ரூல்ஸை கிரியேட் பண்ணணும், சட்டத்தை ஏற்றணும். ஒன்றிய அரசில், மாநில அரசில் எல்லாம் சட்டம் போட்டு ரூல்ஸும் கிரியேட் பண்ணுறோம். அந்த சட்டப்படி உங்கள் கடன், உங்கள் ஒட்டுமொத்த கடன் மாநில அரசாக இருந்தால் அவங்களுடைய GSDPயில் 20% இருக்கணும். அதை தாண்டக்கூடாது. ஒன்றிய அரசாக இருந்தால் 40% இருக்கணும். அதே மாதிரி பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை வருஷத்துக்கு 3% இருக்கும். GDPயில் ஒன்றிய அரசாக இருந்தால் 3%, மாநில அரசாக இருந்தாலும் 3% இருக்கும். இன்னொரு டார்கெட், மொத்தம் 3 டார்கெட். ஒன்று ஃபிஸ்கல் டெபிசிட், பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, அது 3%. ரெவன்யூ டெபிசிட், நீ கடன் வாங்கு 3%க்குள்ள வாங்கு. அதை வாங்கி முதலீட்டு செலவு மட்டும்தான் பண்ணும், நீ அன்றாட செலவுக்கு பண்ணக்கூடாது. ஸோ ரெவன்யூ டெபிசிட் ஷுட் பி 0. ஸோ ரெவன்யூ டெபிசிட் ஷுட் பி 0. ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து ஷுட் பி 3% ஆஃப் GDP if it is union, 3% ஆஃப் GDP if it is states. டெட்டுங்கிறது ஃபிஸ்கல் டெபிசிட்ங்கிறது பற்றாக்குறைங்கிறது இந்த வருஷத்துக்கு. ஏற்கனவே வருஷத்துக்கான பற்றாக்குறை இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா அதுதான் டெட், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ 10 வருஷம் வந்து முன்னாடி அரசு ஆண்டுதுன்னா 10 வருஷத்துக்கு இருந்த டெபிசிட் இருக்கு பாருங்க, அதுதான் இன்னைக்கு உள்ள டெட்டு. இது திடீர்னு இன்னைக்கு வரல.
இல்ல அதுலயும் ஒரு இதுல சார் அவங்க 5 லட்சத்தை வச்சுட்டு போனாங்க. இப்போ 4 அதான் வருஷம் ஒவ்வொரு லட்சமா இல்ல அதான் சொல்ல வரேன். 9 லட்சம் இல்ல இதை சொல்ல வரேன். இதை பத்தி இந்த FRBM புரிஞ்சுக்க. ஓகேங்க சார். இப்படி ஒரு சட்டம் இயற்றியிருக்கோம். இதை மாநில அரசும் வந்து அதுக்கு கன்கரண்டா சட்டங்கள் இயற்றியிருக்காங்க. இதுல சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாங்க. என்கேசிங் கமிட்டின்னு ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் வந்து 15th ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து எவ்ரி இயர் வந்து இந்த டார்கெட்டை ரிவைஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகே சார். இந்த வருஷம் நமக்கு வந்து 28 சம்திங் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு ஆக்சுவலாக இருக்கிறது வந்து 26.07% ஓகே சார். டெட்டு ஜிஎஸ்டிபியில். அதாவது ஃபைனான்ஸ் கமிஷன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கும் உள்ளதான் நம்மளது இருக்குது. ஓகே புரியுதுங்களா? அதே மாதிரி 3% ஒரு 1/2% அந்த ரிஃபார்ம்லாம் பண்ணுனா 3.5% 4% அதுவும் அதுக்குள்ளதான் இருக்குது. டெபிசிட்டும் ஓகே அதுவும் அதுக்குள்ளதான் இருக்குது. மூணாவது இந்த என்கேசிங் கமிட்டியும் 15th ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன பண்ணாங்க, இவங்க வந்து என்ன பண்ணாங்க, ரெவென்யூ டெபிசிட்டுக்கு ஒன்றும் நம்ம டார்கெட்லாம் வைக்க வேண்டாம்னு சொல்லி எடுத்துட்டாங்க. அது ஒன்றிய அரசுக்கு வந்து இன்கன்வீனியன்ட் இருக்கிறதுனால ஸோ ரெவென்யூ டெபிசிட்டை பற்றி பேச தேவையில்லை. ஃபிஸ்கல் டெபிசிட் 3% ஒட்டி இருக்குது. டெட்டு வந்து அவங்க சொன்ன சீலிங் உள்ள இருக்குது. ஓகே இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க எதிர்க்கட்சி தலைவர்கள் இது மாதிரி பேசாம கடன் அதிகமாயிருச்சு. இல்ல அது ரூபாயில எடுத்து இல்ல அது ரூபாயில 9 லட்சம் கோடி ரூபாய் இருக்குது, 8 லட்சம் கோடி ரூபாய் இருக்குது. இங்க பாருங்க, இது வந்து 1 லட்சம் கோடி ரூபாய் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததும் இப்ப 1 லட்சம் கோடி ரூபாயும் நீங்க ஒப்பிடவே முடியாது. விலைவாசி உயர்வுனால அதனுடைய மதிப்பு குறைஞ்சு போயிடுது. ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தங்கம் ஏன் விலை ஏறுதுன்னு கேட்டீங்களே, அது கரெக்டா ரிஃப்ளெக்ட் பண்ணும் வேல்யூவை. அது ஏன் ஏறுதுன்னா இதனுடைய மதிப்பு குறையறதுனால ஏறுது. ஓகே, ரூபாயின் மதிப்பு எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு விலை ஏறுது. அந்த அளவுக்கு அது விலை ஏறி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு விலை ஏறி இருக்குன்னா உங்க ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, கூடணும். இது தெரியவே தெரியாத மாதிரி அப்போ 5 லட்சம் கோடி ரூபாய் இருந்தது, இப்போ 9 லட்சம் கோடி ரூபாய் ஆயிடுச்சுன்னா அது ரெண்டும் ஒப்பிடவே முடியாதே. ஓகே ஓகே சார். நான் சொன்னேன், இங்க பாருங்க, ஒரே ஒரு கோடு போட்டுட்டு இந்த கோடு பெருசா இருக்குன்னு நீங்க கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒத்த கோடை போட்டுட்டு ஓகே மாநில அரசு நினைச்சா கூட வாங்க முடியாது, கடன் அவ்வளவு வாங்க முடியாது. இந்த சீலிங்கை தாண்டி இவங்க கடன் வாங்கினா ஆர்பிஐல இருக்குது, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குது. இவங்க வந்து 1/2% நிதியமைச்சர் 1/2% கூட்டுறதுக்கு அவ்வளோ கண்டிஷன் போட்டாங்க. ஓகே, ஃப்ரீயா கொடுக்குற எலக்ட்ரிசிட்டி எடுத்துடணும், இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லி ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டாங்க. 1/2% உயர்த்திக்கிறதுக்கு கடனை மாநில அரசு, நம்ம கடன் வாங்க போறோம், நம்ம கட்ட போறோம், வட்டி நம்ம கட்ட போறோம், அவங்க எதுவும் கொடுக்க போறல, அனுமதி மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கு அவங்க இன்யூமரபிள் கண்டிஷன்ஸ் போட்டாங்க. எப்படி நான் அந்த சீலிங்கை தாண்டி கடன் வாங்கிட முடியும்? அடுத்தது நம்ம மாநிலத்துல அது வந்து அந்த லிமிட்டுக்குள்ளதான் இருக்கு. என்னைக்குமே அவங்க தாண்டறதுல யாரும் தாண்ட முடியாது. முதல் 10 வருஷம் பட்ஜெட் போட்டிருக்காங்க, நிச்சயம் தெரியும். அது இது தெரியாதுன்னு சொல்ல முடியாது. பட்ஜெட்டுக்கு பின்னாடி மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பிளான்னு சொல்லி ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட் இன்னும் ஒரு டேபிள் கொடுப்பாங்க. அதுல கீழே கிளீனா இதெல்லாம் டிக்ளேர் பண்ண அந்த ரூல்ஸ்ல வருது. இதெல்லாம் இந்த FRBM ஆக்ட் ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் படி நீங்க டேபிள் போட்டு அதெல்லாம் காமிச்சு உங்க டெபிசிட் எவ்வளோ, டெட் எவ்வளோ எல்லாத்தையும் சொல்லணும். அடுத்தது மீடியம் டேர்ம்க்கு அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க எப்படி போக போறீங்க அப்படிங்கறது முன்கூட்டியே ப்ரொஜெக்ஷன்லாம் சொல்லணும். அதெல்லாம் டேபிள் போட்டு கொடுக்குறாங்களே. ஓகே, இவ்வளோ ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும்போது நான் எப்படி அதை தாண்டி போயிட முடியும்? இது நிச்சயம் வந்து உங்களுக்கு எனக்கும் தெரியாம இருக்கலாம். இந்த FRBMங்கிற சட்டம் போட்டது எதுக்குன்னா, அதையும் சொல்லிடுறேன், நமக்கு தெரியணுங்கிறதுக்காக தான். இந்த FRBM சட்டம் எதுக்கு போட்டாங்கன்னா, பப்ளிக் சாய்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது எக்கனாமிக்ஸில், பப்ளிக் ஃபைனான்ஸ் பப்ளிக் சாய்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த பப்ளிக் சாய்ஸ் ஸ்கூல் என்ன சொல்லுது, அரசியல் டெமோக்ராட்டிக் அரசியல் இருக்குல்ல, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் நான்லாம் ஓட்டர்ஸு வரி செலுத்துகிறோம், ஓட்டர் டேக்ஸ் பேயர், அவர் அரசியல்வாதி ஓட்டு கேட்குறாரு, இன்னொருத்தர் அதிகாரி, இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் வந்து அரசு, ஒரு கவர்மெண்ட். ஓட்டர்ஸ், அரசியல்வாதி, அதிகாரிங்க. நம்ம இது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்கோம், இந்த ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி எல்லாம் கொள்கையெல்லாம் வகுக்கும் போது என்ன செஞ்சோம், அரசுன்னா அது வந்து பொது நலனுக்காக தான் இருக்குது. ஸோ இந்த பாலிசியெல்லாம் இருந்தால் இதெல்லாம் இப்படி நடக்கும் அப்படின்னு கீனிஷியன் பாலிசிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவங்க இந்த குரூப் என்ன கேட்குறாங்க, அது பொது நலனுக்கு தான் இருக்குதா? ஓகே, உண்மைதானா? அது அரசுனா என்ன என்டைட்டி? இது மாதிரி ஒரு தனி மனிதர்களை உள்ளடக்கியது தானே அரசு. எல்லா தனி மனிதர்கள் மாதிரி இவங்களும் வந்து சுயநலத்தோடு தானே இருப்பாங்க.
ஸோ இவங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. ம் ஸோ தே ஆர் ஆல்சோ ட்ரிவன் பை செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், ஓகே இன்க்ளூடிங் த ஓட்டர்ஸ், உங்களையும் என்னையும் சேர்த்து. ம் ம் நம்மளுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? அரசு நம்ம வரியை குறைச்சிட்டு செலவு நமக்கு நிறையா பண்ணால் சந்தோஷம் நம்ம ஓட்டு போடுவோம் நிச்சயமா இல்லையா? அரசியல்வாதியோட இன்ட்ரெஸ்ட் என்ன? இப்போ கார்ப்பரேட் டேக்ஸை எதுக்கு குறைச்சோம் இல்லையா? கார்ப்பரேட் டேக்ஸை உயர்த்துறது வந்து எனக்கு வந்து பொலிட்டிக்கலாக வந்து அட்ராக்டிவ் கிடையாது இல்லையா? குறைச்சிட்டு செலவு வந்து 50% மேலே கடன் வாங்கி ஒன்றிய அரசு இந்த 40 இந்த வயலேட் பண்ணுறது, மாநில அரசு இந்த சீலிங்கை வயலேட் பண்ண முடியாது. ஒன்றிய அரசு 40 இருக்குன்னு 60% கடன் வச்சுட்டு இருக்காங்க. ஓகே, 20% எக்ஸ்ட்ரா இருக்கு. 3% டெபிசிட்டுக்கு 5, 6, 7% இப்போ 4.8 கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு யாரும் வந்து கட்டுப்படுத்த முடியாது. புரியுங்களா? அதை நம்ம கேள்விப்படுத்துறது இல்லை. ஸோ அதை கேள்விக்கு உட்படுத்துறது தான். இது மாதிரி சுயநலம் உள்ளவங்க கடனை வாங்கி ஃபியூச்சர் ஜென்ரேஷன் தலையில கட்டிடுவாங்க. 50 ஆண்டுக்கு கடன் சொல்றாங்க நிதியமைச்சர். ஓகே, 50 இயர்ஸ் பாண்ட் எல்லாம் சொல்றாங்க. 50 இயர்ஸ் கடன் அப்படிங்கிறாங்க. அப்ப அது வந்து யாரு கட்டுறது? ஃபியூச்சர் அடுத்து வரவங்களுக்கு. ஆமா, இப்ப நீங்க 60% ஜிடிபியில் வச்சிருக்கீங்க, இதை யாரு கட்டுறது? 40% உங்க வருவாயில இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்றீங்க ஒன்றிய அரசு. நான் சொல்றேன், இது மாதிரி வந்து ஃபிஸ்கலி இர்ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் வந்து நம்மளே என்ன செய்யறோம், இந்த சட்டம் போட்டிருக்கோம். இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பட்ஜெட் போடுறது உங்க உரிமை. நீங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், நீங்க பட்ஜெட் போடுங்க, எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுங்க, எவ்வளவு வேணாலும் வரி வசூல் பண்ணுங்க. ஆனா we will restrain your behavior கடனை பொறுத்த வரைக்கும். ஓகே, உன் கடன் வந்து இதை தாண்டக்கூடாது, ஒட்டுமொத்த கடன் டெபிசிட் இவ்வளவு தாண்டக்கூடாது, ஒட்டுமொத்த கடன் இப்படி தாண்டக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த சீலிங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கான்ஸ்டிடியூஷன்ல we placed a restraint on the irresponsible fiscal behavior of the politicians, elected representatives. ஓகே சார். ஸோ இந்த ஆக்ட் வந்து எனெக்ட் பண்ணதே எதுக்குன்னா, நம்மலாம் இதை தெரிஞ்சுக்கணும், நம்ம கவர்மெண்ட்டை எவாலுவேட் பண்ணணும். இது 3% தான் இவனுக்கு டார்கெட். ஆர்பிஐக்கு எப்படி டார்கெட் பண்ணி கொடுத்துருக்கோமோ, நீ விலைவாசியை வந்து இதுக்குள்ள கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மேண்டேட் பண்ணி கொடுத்துருக்கோமோ, அதே மாதிரி அரசுக்கு, ஒன்றிய அரசு, மாநில அரசு ரெண்டுக்குமே உன்னுடைய பற்றாக்குறையையும் கடனையும் இந்த எல்லைக்குள்ள வச்சுக்கணும், இதை தாண்டக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சட்டம் ஏற்றி வச்சிருக்கோம். இப்ப நமக்கு தெரியணும்ல அது, நிச்சயமா அந்த சட்டத்தை அவங்க ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்னு தெரியுமா? எதுவுமே தெரியாம இப்படி ஒரு ஆக்டே இருக்காது தெரியாம இத்தனை லட்சம் கோடியிலேருந்து அத்தனை லட்சம் கோடி ஆயிடுச்சுன்னு சத்தம் போட்டா அரசியல் ஸ்டண்டா தான் இருக்குது வந்துட்டு. இல்ல பட்ஜெட் போட்டிருக்கீங்களே, உங்களுக்கு தெரியும்ல நிச்சயம். சாதாரண மக்களுக்கு தெரியணுங்கிறதான் அந்த சட்டத்தினுடைய நோக்கம். சாதாரண மக்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அரசு, தேர்ந்தெடுத்த அரசு வந்து அது மாதிரி நடந்துக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அதன்படி அவங்க வந்து வாக்களிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தினுடைய நோக்கமே. மக்கள் வந்து ஜனநாயக ரீதியில ஒரு அழுத்தம் கொடுக்கணும் தான் இந்த ஆக்ட் வந்து ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி, ஒரு சீலிங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இத்தனை லட்சம் கோடி ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது என்ன? அது ஒன்றிய அரசு விட்டுருமா? எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை காத்துட்டு இருக்காங்க. எப்படி விட்டுருவாங்க இவங்களை? கடன் வாங்க விட்டுருவாங்களா அவங்க? தேங்க்யூ சார், தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார். நன்றி, வணக்கம்.